ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு வடை அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் இதுவரையும் பண்ணாதவங்க இருந்தால் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த கடலைப்பருப்பும் அந்த காலிஃப்ளவர் வடையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் அது நல்லா செய்கிறதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் எப்படி இருக்குன்னு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இப்போ நம்ம காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். காலிஃப்ளவர் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம உடச்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, நம்ம அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இதோட அளவு 100 கிராம். இதை ஒரு கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை உடைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பொடி பொடியாக ஈக்கிக்க நம்ம உடச்சி வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி ஊற விடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொதி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு. இப்போ இதில் தண்ணி நம்ம ஊற்றி ஒரு கொதி அப்படியே அடுப்பில் வச்சு இறக்கலாம். இப்போ சூடு ஏறி ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நமக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா அதோட இதை சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சாச்சு. நல்லா ஒரு கொரகொரப்போடு அரைச்சிருக்கு. இப்போ நம்ம இது கெட்டியாக தான் அரைக்கணும், சதன்னு அரைக்கக்கூடாது. நம்ம காலிஃப்ளவர் போடுறதுனால அதில் தண்ணி சத்து இருக்கும், வடிகட்டினாலும். அதனால கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க. இப்போ இதில் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய் 3 மிளகாய் அதை போட்டு வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் 2 கொத்து அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதை அப்படியே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் உள்ள அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக நறுக்குனது. இதை நம்ம அப்படியே முதல்ல பெசரிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இது அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த காலிஃப்ளவர் இதை இதில் போட்டுக்கலாம்.
இதை மெதுவாக நம்ம அப்படியே மெதுவாக போல் ஈவனாகவும் நம்ம கலந்து கொடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம ஈவனாக பிசைஞ்சாச்சு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். வச்சுட்டு நம்ம ஆயிலை காய போடலாம். இப்போ ஆயிலை காய வச்சுக்கலாம். காயட்டும் ஆயில். இப்போ நம்ம மாவை எடுத்து லேசாக உருட்டி வச்சுக்கலாம். தட்டையாகவும் தட்டி போடலாம், நம்ம உருண்டையாகவும் உருட்டி போடலாம். நம்ம அப்படி லைட்டாக ஒரு அமுத்தி வச்சுட்டு நம்ம போட்டு எடுக்கலாம். இந்த காலிஃப்ளவர்லாம் சேர்றது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம கையில் போட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம உருட்டி வச்சுட்டு இதை நம்ம அப்படியே உருளையை ஒரு அமுத்தினோம்னா போதும். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா வடையும் தட்டி வச்சாச்சு. நமக்கு ஆயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம போடலாம். மிதமான சூடில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மீதத்தை அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம் வடைய. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். ரொம்ப வேகமாக வச்சாக்கா உங்களுக்கு அப்படியே சட்டுன்னு தீஞ்சு போயிடும். உள்ளே இருக்க பருப்பு வெந்து போகாமல் இதாக இருக்கும். அதனால நம்ம அடுப்பு மிதமாக வச்சுக்கணும். இப்போ நம்ம வடை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். வடிகட்டியில் போட்டுக்கலாம். எண்ணெய் குடிக்காது, இருந்தாலும் நம்ம வடிகட்டிக்கிறது நல்லது. இப்போ அதே மாதிரி மீத வடையையும் போட்டுடலாம். திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோ சிந்தாம எப்படி தெரிச்சு எல்லாம் உடையாம அழகா வந்திருக்கு. வேகட்டும். இப்போ நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு வடை சூப்பராக செஞ்சு வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள்.